சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வைத்திருக்கிறதான அந்த பெரிய வெங்காயம் அந்த துண்டுகளை எல்லாம் அது கூட போட்டு நன்றாக வதக்கணும். எண்ணெயோடு சேர்த்து கடுகு வத்தல் கருவேப்பிலையோடு இந்த வெங்காயம் நன்றாக வதங்கி வரும்போது நமக்கு நல்லா தெரியும், நிறம் ஓரளவு சற்று மாறி வரும். அந்த நேரத்தில் கழுகி வைத்திருக்கிறதான அந்த முருங்கைக்கீரையை அந்த பாத்திரத்தில் அந்த கலவையோடு சேர்த்து அதையும் நன்றாக வதக்கணும். அதாவது கீழே மேலே அப்படி புரண்டு வரும்படியாக நன்றாக வதக்கணும். லேசாக ஒரு கையளவு தண்ணி தெளித்து மீண்டும் வதக்கணும். அதுக்கப்புறம் ருசிக்கு ஏற்ப தேவையான உப்பு அதோடு சேர்த்து அதையும் எல்லாம் சேர்த்து நன்றாக வதக்கணும். இப்போ நல்லா அழகாக ஓரளவுக்கு வெந்த உடனே நிறம் மாறும். அதாவது கரும் பச்சை நிறத்தில் வரும். என்ன பார்த்தீங்களா, கரும் நிறம் பட்சத்தில் வரும். அதுக்கப்புறம் நம்ம மேலே தேங்காய் துருவல்களெல்லாம் தூவி அதுக்கப்புறம் நல்லா அதையும் மீண்டும் நல்லா எல்லா கீரையோடு சேர்க்கும்படியாக நல்லா வதக்கணும்.